உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதுரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிகிருத் தியான கம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைக்கநாதம். சாந்தமாம் வடிவன் தாங்கும் அரவணை துயிலும் தேவன் தாமரை நாபியான் தேவரின் தலைவனானான் மேகமாய் வடிவன் தாங்கும் அழகிய உருவம் கொண்டு மோகமாய் வடிவம் கொண்டு மார்பினில் தாங்கும் அந்த சேமனல் வளரும் கருணை யோகியின் இதயத்துள்ளே நாமமாம் நாரணன் விஷ்ணுவை பணிந்து நின்றேன் என அனுதினமும் திருவரங்கனை துதிக்கும் பக்தி நிறை சித்தியுடையவராக கேசவனையே செவிகள் கேட்க திருவரங்க தீசனையே சென்னி இறைஞ்சிடுக நேசமுடன் கண்ணனையே காண்க விருகண்ணினர்கொள் காயாம்பூ வண்ணனையே வாழ்த்துக வென்வாய். என்னுடைய காதுகள் கேசவனாகிய திருமாலின் சொற்களையே கேட்பானவாகவும் தலை திருவரங்கத்தில் கோயில் கொண்டிருக்கும் அரங்கநாதனையே வணங்குவனவாகவும் எனதிரண்டு கண்கள் கண்ணனை அன்பு கொண்டு காண்பனவாகவும் வாய் காயாம்பு நிறமுடைய அரங்கனை வாழ்த்துவதாகவுமான செயல்களையே செய்கின்றன என உளமாற போற்றி வணங்கும் தகைமையுடையவராக புவிதனை 2 பாதமாக்கி வானமே தொப்புளாக வாயுவை உயிர் முடிச்சாக்கி சந்திர சூரியர் கண்களாக மேன்மையாம் உலகு தன்னை தலைமையின் இடமதாக்கி கடலதை ஆடையாக்கி தேவர் மானுடர் பசு பறவைகள் பாம்புடன் கந்தருவர் அரக்கர் என்று அனைத்தையும் வயிற்றினில் அடங்கச் செய்து 3ஆம் வடிவந்தாங்கும் தாயென விளங்கும் உந்தன் தளிர்மடி வணங்குகின்றேன் என திருவரங்க பெருமான் புகழ்பாடும் நேசராக மக்கள் மீது நேசமும் பாசமும் பற்றும் பரிவும் அன்பும் அரவணைப்பும் ஆதுரமும் கனிவும் கருணையும் ஈதலும் இரக்கமும் உடைய ஊக்கமிகு எழுச்சிமிகு ஏற்றமிகு தலைவராக திகழும் ஆற்றல்களின் முதல்வர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் 4 ஆண்டு கால நல்லாட்சி நானிலம் போற்றும் மக்களாட்சி என ஆன்றோர் சான்றோர் பெற்றோர் பெரியோர் நல்லோர் கற்றோர் எளியோர் வலியோர் அயலார் மாற்றார் உற்றார் சுற்றார் என அனைவரும் போற்றி புகழ்கின்றனர். திட்டங்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தில் செயல்படுத்தியுள்ள திட்டங்களின் பட்டியல் வான்வெளியில் மின்னும் தாரகை தொகுதிகளின் எண்ணிக்கையை விட அதிகம் என்பதால் ஏழை எளியோர் பயன்பெறும் வகையில் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் 2வது வெண்மை புரட்சி திட்டத்தின் மூலம் பால் உற்பத்தியை பெருக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள புதிய பால் பண்ணைகள், பால் பவுடர் தொழிற்சாலை, பால் பொருட்கள் தயாரிக்கும் பண்ணைகள், செயல்பாட்டில் உள்ள பால் பண்ணைகளின் உட்கட்டமைப்புகள் மேம்பாடு, தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையம், மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம், கிராம பால் கூட்டுறவு சங்கங்கள் ஆகியவற்றின் செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சி. பால் கூட்டுறவுகளின் 3 அடுக்கு முறை, தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையத்தின் செயல்பாடுகள், மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியங்களின் வாயிலாக கால்நடைகளுக்கு வழங்கப்படும் மருத்துவ சேவைகள், பயிற்சி திட்டங்கள், கிராம பால் கூட்டுறவு சங்கங்களின் பால் கொள்முதல் உள்ளிட்ட விவரங்கள் அடங்கிய குறுந்தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். கிராம அளவில் தொடக்க பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்கள் ஆனந்த் பாணி மாதிரியில் அமைக்கப்பட்டுள்ளன. 3 அடுக்கு அமைப்பில் அடிப்படை நிலையில் உள்ள இச்சங்கங்கள் கிராமங்களில் உள்ள பால் உற்பத்தியாளர்களுடன் நேரடியாக தொடர்பு கொண்டுள்ளன. மாவட்ட அளவிலான பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு ஒன்றியம் தொடக்க பால் கூட்டுறவு சங்கங்களை உறுப்பினராக கொண்டு ஒன்றியமாக செயல்படுகிறது. இவை தொடக்க பால் கூட்டுறவு சங்கங்களிலிருந்து உபரி பாலினை கொள்முதல் செய்து பதப்படுத்தி பால் நுகர்வோர்களுக்கு விற்பனை செய்கிறது. மாவட்ட ஒன்றியங்களை அதன் உறுப்பினர்களாக கொண்டு தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையம் மாநில அளவில் உச்சநிலை சங்கமாக செயல்படுகிறது. இணையம் பால் மற்றும் பால் பொருட்களை ஆவின் என்ற வணிக பெயரில் விற்பனை செய்கிறது. தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையம் 1-2-1981 முதல் துவக்கப்பட்டு தமிழ்நாடு பால் வள நிறுவனத்தால் மேற்கொள்ளப்பட்டு வந்த வணிக நடவடிக்கைகளான பால் கொள்முதல், பதப்படுத்துதல், சிப்பம் கட்டுதல், பால் மற்றும் பால் பொருட்கள் விற்பனை போன்றவற்றை இணையம் மேற்கொள்கிறது.
இணையம் பல்வேறு மாவட்ட ஒன்றியங்களிலிருந்து பாலினை பெற்று பதப்படுத்தி பால் பைகளில் நிரப்பி பால் மற்றும் பல்வேறு பால் பொருட்களை சென்னை மாநகரம் மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள நுகர்வோர்களுக்கு விற்பனை செய்கிறது. இதை தவிர ஒன்றியங்களால் உற்பத்தி செய்யப்படும் பால் பொருட்களுக்கு மாநிலத்திற்குள்ளும் வெளிமாநிலங்களிலும் விற்பனை வாய்ப்பை பெற்றுத் தருவதில் முக்கிய பங்காற்றுகிறது. இணையம் ஒன்றியங்களின் செயல்பாடுகளை வழிநடத்தி ஒருங்கிணைப்பதுடன் தேவைப்படும் நேர்வுகளில் தொழில்நுட்ப ஆலோசனைகளையும் வழங்குகிறது. ஒன்றியங்களின் பால் பண்ணைகள், குளிரூட்டும் நிலையங்கள், புதிய இயந்திரங்களை நிறுவுதல் மற்றும் செயல்படுத்துதலில் இணையம் நேரடியாகவோ அல்லது தேசிய பால் வள வாரியம் மூலமாகவோ நிறைவேற்றுகிறது. மேலும் பால் உற்பத்தி மற்றும் பால் பண்ணை மேம்பாட்டுத்துறை ஆணையருக்கு பல்வேறு திட்டங்களின் கீழ் நிதி உதவி பெறுவதற்கு கருத்துருக்கள் தயார் செய்து அனுப்ப உதவுகிறது. இணைய கட்டுப்பாட்டில் நாள் ஒன்றுக்கு 10 லட்சம் லிட்டர் மொத்த திறன் கொண்ட 3 பால் பண்ணைகளும், நாள் ஒன்றுக்கு 10,000 லிட்டர் திறன் கொண்ட ஒரு பால் உப பொருட்கள் பண்ணையும் செயல்பட்டு வருகின்றன. இந்த பெருநகர பால் பண்ணைகள் அனைத்தும் சர்வதேச தரச் சான்றிதழ் மற்றும் தரத்தை உறுதி செய்ததற்கான சர்வதேச தரச்சான்று ஆகியவற்றை பெற்றுள்ளன. தமிழகத்தில் சென்னை மாவட்டம் முழுமையாக நகரமயமானதால் இம்மாவட்டம் நீங்கலாக அனைத்து வருவாய் மாவட்டங்களையும் உள்ளடக்கி 17 மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியங்கள் செயல்படுகின்றன. ஒவ்வொரு ஒன்றியமும் அதன் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரை கொண்ட நிர்வாக குழு மூலம் நிர்வகிக்கப்படுகிறது. இந்த ஒன்றியங்கள் அதன் உறுப்பினர் தொடக்க பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களிலிருந்து பாலை கொள்முதல் செய்து பால் சேகரிப்பு வழித்தட வாகனங்கள் மூலம் அருகில் உள்ள மொத்த பால் குளிர்விப்பான்கள், குளிரூட்டும் நிலையங்கள் மற்றும் பண்ணைகளுக்கு அனுப்புகின்றன. ஒன்றியங்கள் பால் உற்பத்தியாளர்களுக்கு நடமாடும் கால்நடை மருத்துவ அலகுகள் மூலம் அவர்களின் கால்நடைகளுக்கு தேவைப்படும் மருத்துவ வசதிகளை அவர்களின் இல்லங்களுக்கே சென்று வழங்குவதுடன் சிறந்த கால்நடை பராமரிப்பு முறைகள் குறித்த பயிற்சிகளையும் வழங்குகிறது. ஒன்றியங்களின் கால்நடை மருத்துவர்கள் கால்நடை பராமரிப்பு துறையின் அலுவலர்களுடன் இணைந்து நோய் கட்டுப்படுத்துதல், தடுப்பூசி முகாம்கள் போன்ற பணிகளை மேற்கொள்கின்றனர். மேலும் ஒன்றியங்கள் சங்கங்களின் செயலர்களுக்கு சங்கங்களை நிர்வகிப்பது குறித்தும், கிராம நிலை பணியாளர்களுக்கு கால்நடைகளுக்கான முதலுதவி, செயற்கை முறை கருவூட்டல் போன்றவற்றிலும் பயிற்சி அளிக்கிறது. ஒன்றியங்கள் தங்களது உள்ளூர் தேவைக்கு போக எஞ்சிய பாலை சென்னையில் உள்ள இணையத்தின் பால் பண்ணைகளுக்கு விற்பனைக்கு அனுப்பி வருகிறது. மேலும் வெண்ணெய், நெய் மற்றும் பவுடராக மாற்ற மதுரை, ஈரோடு, சேலம் மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய சமநிலை பால் பண்ணைகளுக்கு பால் அனுப்பப்பட்டு வருகிறது. மேலும் மாவட்ட ஒன்றியங்கள் கிராம அளவில் தொடக்க பால் கூட்டுறவு சங்கங்கள் அமைக்கவும் அதனை சரக துணை பதிவாளர்கள் பதிவு செய்யவும் உதவுகின்றன. மாநிலத்தில் தற்போது கிராம அளவில் 11,503 தொடக்க பால் கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வருகின்றன. இவற்றுள் மகளிரால் நடத்தப்படும் 1,793 தொடக்க பால் கூட்டுறவு சங்கங்களும் அடங்கும். மேலும் நுகர்வோர் பயனடையும் வகையில் 62 பால் நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்களும் செயல்பட்டு வருகின்றன. விவசாயிகளால் உற்பத்தி செய்யப்படும் பால் ஆண்டு முழுவதும் தினசரி 2 வேளைகளிலும் கொள்முதல் செய்யப்படுகிறது. கிராம அளவில் நாள் ஒன்றுக்கு 5 லட்சம் லிட்டர் வரை உள்ளூர் விற்பனை போக, பால் கூட்டுறவு சங்கங்களால் நாள் ஒன்றுக்கு 30 லட்சம் லிட்டர் வரை பால் கொள்முதல் செய்யப்படுகிறது. மாதவரம் பால் பண்ணையில் மேம்படுத்தப்பட்ட பால் கொள்கலன், குளிர்பதன அறை மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள், அம்பத்தூர் பால் பண்ணையில் அமைக்கப்பட்டுள்ள புதிய தானியங்கி சுத்திகரிக்கும் அமைப்பு, சிப்பம் கட்டும் வசதி, சோழிங்கநல்லூர் பால் பண்ணையில் அமைக்கப்பட்டுள்ள வெண்ணெய் கிடங்கு உள்ளிட்ட உட்கட்டமைப்பு, பால் உப பொருட்கள் பண்ணை ஆகியவை பற்றிய விவரங்களை பார்க்கலாம். மாதவரம் பால் பண்ணை 5.5 ஏக்கர் நிலப்பரப்பில் இயங்கி வருகிறது. இந்த பால் பண்ணை வட சென்னையின் நுகர்வோர்களுக்கு 41 வாடகை தடவண்டிகள், 15 தனியார் முகவர்களின் வண்டி மற்றும் 5 பால் நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்களின் வழித்தடங்களின் மூலம் விநியோகம் செய்கிறது. 3வது முறையாக முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா அவர்கள் பொறுப்பேற்ற பின்னர் மாதவரம் பால் பண்ணையின் உட்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு நாளொன்றுக்கு கூடுதலாக 1,20,000 லிட்டர் கொள்ளளவு உள்ள பால் கொள்கலன் மற்றும் 80,000 லிட்டர் பால் பாக்கெட் வைப்பதற்கான குளிர்பதன அறை அமைக்கப்பட்டுள்ளது. 30 மெட்ரிக் டன் வெண்ணெய் வைப்பதற்கான ஆழ்ந்த உறைநிலை அறையும், அதற்கு 500 கிலோவோல்ட் தடையில்லா மின்சாரம் வழங்கும் மின்கலமும் நிறுவப்பட்டுள்ளது. சிப்பம் கட்டும் மற்றும் குளிர்பதன அமைப்புகளை வலுப்படுத்தியதால் தரமான பால் உரிய நேரத்தில் விநியோகிப்பது உறுதி செய்யப்பட்டு 2013-14 ஆண்டில் மாதவரம் பால் பண்ணையின் கையாளும் திறன் சராசரியாக நாளொன்றுக்கு 3,21,000 லிட்டராக உயர்த்தப்பட்டுள்ளது. அம்பத்தூர் பால் பண்ணை, கொரட்டூர் கிராமம்,
அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் 45 ஏக்கரில் இயங்கி வருகிறது. இந்த பால் பண்ணையிலிருந்து மத்திய சென்னையில் உள்ள நுகர்வோர்களுக்கு 39 வாடகை தடவண்டிகள், 12 பால் நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்களின் வண்டிகள், 27 தனியார் முகவர்களின் வண்டிகள் மூலம் பால் விநியோகம் செய்யப்படுகிறது. 3வது முறையாக முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா அவர்கள் பொறுப்பேற்ற பின்னர் நாளொன்றுக்கு 1 லட்சம் லிட்டர் பால் மற்றும் 80,000 லிட்டர் பாக்கெட் பால் வைப்பதற்கு தேவைப்படும் உட்கட்டமைப்பு வசதிகளான பால் கொள்கலன்கள் மற்றும் குளிர்பதன அறை அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் புதிய தானியங்கி சுத்திகரிக்கும் அமைப்பு, சிப்பம் கட்டும் வசதி மற்றும் குளிர்பதன அமைப்பை வலுப்படுத்தியதுடன் சூரிய சக்தியின் மூலம் சுடுநீராக்கி கொதிகலன்களுக்கு தேவையான வெந்நீர் வழங்கப்படுகிறது. 2013-14 ஆண்டில் அம்பத்தூர் பால் பண்ணை நாளொன்றுக்கு சராசரியாக 3,50,000 லிட்டர் பால் கையாண்டுள்ளது. உற்பத்தி செய்யப்படும் பால் பொருட்கள் 14 வழித்தடங்களில் வாடகை வாகனங்கள் மூலம் சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. மேலும் 3 நடமாடும் விற்பனை நிலையங்கள் மூலம் விற்பனை செய்யப்படுகின்றன. சென்னை நகரிலுள்ள அனைத்து பார்லர்களுக்கும் ஐஸ்கிரீம் கொண்டு செல்வதற்கென்றே 4.5 டன் கொண்ட 3 சொந்த குளிர்பதன வண்டிகள் பயன்படுத்தப்படுகின்றன. 2013-14 ஆண்டு 3000 லிட்டர் கொள்திறனுள்ள ஒரு குளிர்விப்பு அறை ஐஸ்கிரீம் வைப்பதற்கென நிறுவப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் ஆவின் பொருட்களின் தேவையை கருத்தில் கொண்டு நாளொன்றுக்கு 15,000 லிட்டர் ஐஸ்கிரீம் மற்றும் 1000 கிலோ பனீர் தயாரிக்க தேவையான புதிய கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. இதற்கான கட்டடப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் இயந்திரங்கள் மற்றும் தளவாடங்கள் நிறுவும் பணி நடைபெற்று வருகிறது. தென்சென்னை நுகர்வோர்களுக்கு பால் விநியோகம் செய்ய 32.99 ஏக்கர் நிலப்பரப்பில் சோழிங்கநல்லூர் பால் பண்ணை இயங்கி வருகிறது. இப்பால் பண்ணையில் பாக்கெட் பால் விநியோகம் செய்ய தேவையான குளிர்பதன அறை, சிப்பம் கட்டும் இயந்திரங்கள், பால் கொள்கலன்கள் மற்றும் சுத்திகரிப்பான் போன்ற கூடுதல் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. 3வது முறையாக முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா அவர்கள் பொறுப்பேற்ற பின்னர் 1 லட்சம் லிட்டர் பால் கிடங்கு, 30 மெட்ரிக் டன் வெண்ணெய் கிடங்கு, பதப்படுத்துதல், சிப்பம் கட்டுதல் மற்றும் குளிர்பதன வசதிகள் ஆகிய அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டு உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. தற்போது இந்த பால் பண்ணை சராசரியாக நாளொன்றுக்கு 4,50,000 லிட்டர் பாலை கையாளுகிறது. 34 பால் விநியோக வழித்தடங்கள், 36 சொந்த விற்பனை முகவர் தடங்கள் மற்றும் 7 பால் நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்களின் தடங்களுக்கு பாக்கெட் பால் விநியோகிக்கப்படுகிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட புதுக்கோட்டை பால் பண்ணை, காக்கலூர் பால் பண்ணை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் அம்மாபாளையம் கிராமத்தில் அமைக்கப்பட்டு வரும் பால் பண்ணை மற்றும் பால் பவுடர் தொழிற்சாலை, பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் தாலுகாவில் உள்ள பாடலூர் கிராமத்தில் உருவாக்கப்பட்டு வரும் புதிய பால் பண்ணை, கோயம்புத்தூர் மாவட்டம் பேரூர் வட்டம் செட்டிப்பாளையம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் பால் பண்ணையின் கையாளும் திறனை உயர்த்தும் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை இப்பொழுது விரிவாக பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் அம்மாபாளையம் கிராமத்தில் 60 கோடியே 18 லட்சம் ரூபாய் செலவில் நாளொன்றுக்கு 2 லட்சம் லிட்டர் பால் கையாளும் திறனுள்ள பால் பண்ணை மற்றும் 20 மெட்ரிக் டன் பால் பவுடர் தயாரிக்கும் தொழிற்சாலை ஆகியன நிறுவப்பட்டு வருகின்றன. இந்த ஆலையின் நீர் தேவையை பூர்த்தி செய்யும் பொருட்டு சாத்தனூர் அணையிலிருந்து நாளொன்றுக்கு சுமார் 5.5 லட்சம் லிட்டர் நீர் வழங்கும் திட்டம் தமிழ்நாடு குடிநீர் வழங்கல் மற்றும் வடிகால் வாரியத்தின் மூலம் 7 கோடியே 60 லட்சம் ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படுகிறது. பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் தாலுகாவில் உள்ள பாடலூர் கிராமத்தில் 23.62 ஏக்கரில் நாளொன்றுக்கு 1 லட்சம் லிட்டர் பாலை பதப்படுத்தும் திறன் கொண்ட பால் பண்ணை 36 கோடியே 28 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படுகிறது. இப்பணிக்காக தமிழக அரசு திருச்சிராப்பள்ளி ஒன்றியத்திற்கு வட்டியில்லா கடனாக 18 கோடியே 14 லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளது. மீதமுள்ள 18 கோடியே 14 லட்சம் ரூபாய் தொகையை திருச்சிராப்பள்ளி ஒன்றியம் தனது சுயநிதி மூலமாகவோ அல்லது வங்கிக் கடன் மூலமாகவோ பெற்றுக்கொள்ளவும் அனுமதி அளித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பால் பெருக்க நடவடிக்கைகளை வலுப்படுத்தவும், மாவட்ட நுகர்வோர்களுக்கு தரமான பால் விநியோகம் செய்யவும் 2 கோடியே 99 லட்சம் ரூபாய் செலவில் சுமார் 3.50 ஏக்கர் நிலப்பரப்பில் 35,000 லிட்டர் கொள் திறனுடன் நவீன பால் பண்ணை தீவிர பால் பெருக்க திட்டத்தின் கீழ் நிறுவப்பட்டுள்ளது. இந்த பால் பண்ணை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் 18/7/2014 அன்று துவக்கி வைக்கப்பட்டது. காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்தின் கீழ் காக்கலூர் தொழிற்பேட்டையில்
5.18 ஏக்கர் பரப்பளவில் செயல்பட்டு வரும் காக்களூர் பால் பண்ணை நாளொன்றுக்கு 1 லட்சம் லிட்டர் திறனுள்ளதாக 4,51 லட்சம் ரூபாய் செலவில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த பால் பண்ணை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் 18/7/2014 அன்று துவக்கி வைக்கப்பட்டது. இந்த பால் பண்ணை சென்னை பெருநகரின் வளர்ந்து வரும் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் ஒரு துணை பால் பண்ணையாக செயல்பட்டு வருகிறது. கோயம்புத்தூர் மாவட்டம் பேரூர் வட்டம் பேரூர் செட்டிபாளையம் கிராமத்தில் 36 ஏக்கர் பரப்பளவில் நாளொன்றுக்கு 2 லட்சம் லிட்டர் பால் கொள்ளளவு திறன் கொண்ட கோயம்புத்தூர் பால் பண்ணை 1987ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இம்மாவட்டத்தின் பால் உற்பத்தி திறனை கருத்தில் கொண்டு 54,80 லட்சம் ரூபாய் செலவில் 5 லட்சம் லிட்டர் பால் கையாளும் திறனாக உயர்த்தும் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. புதிய பால் பதப்படுத்தும் பகுதிக்கான பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு ஆவின் நிர்வாக இயக்குனர், தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையம், மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம், கிராம பால் கூட்டுறவு சங்கங்கள் ஆகியவற்றின் நிர்வாகிகள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சிருக்காங்க. பால் உற்பத்தியாளருக்கு அவங்க ஆவினுக்கு வழங்குகிற பாலுக்காக ஒவ்வொரு லிட்டருக்கு 5 ரூபாய் கொள்முதல் விலை இன்க்ரீஸ் பண்ணிட்டு கொடுத்துருக்கோம். இதே மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கிற பால் உற்பத்தியாளர்களுக்கு நாங்கள் ஆண்டுந்தோறும் கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் நாங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். இந்த 500 கோடி ரூபாய் சேர்த்து பார்த்தா இது அவங்களுக்கு ஆவின் மூலமாக 2,800 கோடி ரூபாய் ஒவ்வொரு வருஷத்துக்கு போயிட்டு சேரும். இது அவங்க எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வசதியாக இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். 19th ஜனவரி அன்றைக்கி நாங்கள் 27,24,000 லிட்டர் பால் கொள்முதல் பண்ணியிருக்கிறோம். இது அப்படியே தொடர்ச்சியாக அந்த லெவலில் இப்போ பால் வந்துட்டுருக்கு. குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்கு நாங்கள் நிறைய பல்க் மில்க் கூலர்ஸ் கிளஸ்டர் சொசைட்டி லெவலில் நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி நிறைய சொசைட்டிஸில் இப்போ கரெக்டாக மில்க் அனலைசர் மூலமாக பால் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்கிட்டுருக்கோம். ஸோ இதே மூலமாக நம்ம கன்சியூமர்ஸ்க்கு நுகர்வோருக்கு கொடுத்துருக்கிற பாலோட குவாலிட்டி கூட நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். அப்புறம் பெரம்பலூர் மாவட்ட பால் உற்பத்தியாளர் நலனுக்காக அங்கே 1 லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டிக்கு ஒரு டேரி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். அப்புறம் ஏற்கனவே காக்லூர்லேயும் புதுக்கோட்டையிலையும் டேரிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். பால் எக்ஸ்ட்ரா பால் நமக்கு வருது, அதை ப்ரொசஸ் பண்ணுறதுக்கு வசதியாக திருவண்ணாமலையில் அங்கே 2 lakh லிட்டர் பர் டேக்கு டேரி பிளான்ட்டும் 20 மெட்ரிக் டன் பர் டே பவுடர் பிளான்ட்டும் இருக்கிறது. அப்புறம் இங்கே சென்னையில் இருக்கிற நுகர்வோருக்கு வெரைட்டி ஐஸ்கிரீம்ஸ் ப்ரொவைட் பண்ணோம். இப்போ ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கோம். பட் இன்னும் மாடர்ன் பிளான்ட் இப்போ ஒரு 15,000 லிட்டர்ஸ் பர் டே கெப்பாசிட்டிக்கு இங்கே ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம் அம்பத்தூர் டேரியில். ப்ளஸ் 1000 kg பர் டே பன்னீர் ப்ரொசஸ் பண்ணுறதுக்கு கூட இங்கே நாங்கள் ஃபெசிலிட்டி உருவாக்குறோம். ஸோ இதுக்காக மொத்தமே அவன் மூலமாக 21 crores நாங்கள் செலவு பண்ணுறோம். இப்போ சமீபத்தில் அண்ணா நகரில் இருக்கிற பாலில் நாங்கள் ரினோவேட் பண்ணியிருக்கிறோம். அங்கே டிஃப்ரெண்ட் ஸ்கூப் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். ப்ளஸ் ஒவ்வொரு ஜோன் எங்களுக்கு இங்கே 16 zones இருக்கிறது. அதனால் ஒவ்வொரு ஜோனில் இதே மாதிரி ஒரு ஹைடெக் பார்லர் இருக்கணும். மொத்தமே சென்னையில் 16 ஹைடெக் பார்லர்ஸ் இதே மாதிரி நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம். பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக குளிரூட்டு நிலையம் அமைக்கப்பட்டது. அம்மாவர்களின் ஆசியுடன் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அருகில் உள்ள பால் உற்பத்தியாளர்களின் பொருளாதாரம் மிகவும் சிறப்பாக மேம்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தில் பால் உற்பத்தியாளர்களுக்கு தங்கு தடையின்றி 10 நாட்களுக்கு ஒரு முறை நிலுவை ஏதுமின்றி பணம் பட்டுவாடா செய்யப்படுகிறது. பால் உற்பத்தியாளர்களுக்கு துருப்பிடிக்காத 1000 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேன்கள் வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல 500 சங்கங்களுக்கு 35,000 ரூபாய் வீத செலவிலே அனலைசர் பால் பரிசோதனை செய்யும் கருவி வழங்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்ட கூட்டுறவு பால் சங்கத்திற்கு கட்டடம் கட்டுவதற்கு 40 கோடி ரூபாய் கொடுத்த அம்மா அவர்களுக்கு கோவை மற்றும் திருப்பூர் மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் நுகர்வோர் சார்பாக மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 584 சங்கங்கள் மூலம் நாளொன்றுக்கு சராசரியாக 2,40,000 லிட்டர் பால் கொள்முதல் செய்து வருகிறோம். கொள்முதல் செய்யப்படுகிற இந்த பாலில் நாளொன்றுக்கு சராசரியாக 1.5 லட்சம் லிட்டர் விற்பனை செய்கிறோம். மீதி பாலில் பால் உபப்பொருட்கள் பண்ணுறோம். மீதி சென்னைக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம். 3 விதமான பால்கள் விற்பனை செய்து வருகிறோம். டோன்டு மில்க்கு, ஸ்டாண்டர்டைஸ்ட் மில்க்கு, ஃபுல் கிரீம் மில்க்கு.
585 முகவர்கள் மூலம் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் நுகர்வோர்கள் பயன்பெற்று வருகிறார்கள். இதில் 25,000 நுகர்வோர்களுக்கு 18,000 லிட்டர் மதிப்புள்ள பால் அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளது. லிட்டர் ஒன்றுக்கு 3 ரூபாய் அவர்களுக்கு அதில் மானியமாக கிடைக்கிறது. மிகவும் தரமான முறையில் தூய உற்பத்தி செய்து தரமான பாலை நுகர்வோர்களுக்கு வழங்கி வருகிறோம். தற்பொழுது நாளொன்றுக்கு 42,000 பால் கொள்ளளவு கொள்முதல் செய்யப்பட்டு இங்கு கையாளப்பட்டு வருகிறது. நாளொன்றுக்கு 12,000 லிட்டர் பாக்கெட் பால் இங்கேயே தயார் செய்யப்பட்டு மாவட்டத்தில் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. மக்களின் முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கிராம பால் கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள், பால் பண்ணைகளில் பணியாற்றும் பணியாளர்கள், பயனாளிகள் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு உளமார்ந்த நன்றி தெரிவிச்சிருக்காங்க. ஆவின் 3வது பால் பண்ணை சோழிங்கநல்லூர் மூலமாக தெற்கு சரக மக்களுக்கு தங்குதடையின்றி பால் கிடைப்பதற்கு வழிவகை செய்த அம்மா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கு ஈரோடு மாவட்ட பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்தின் கூட்டுறவில் 5 கோடி ரூபாய் அளவிற்கு மானியத்தை வழங்கி கால்நடை உற்பத்தியை அதிகப்படுத்தி உற்பத்தியாளர்களுக்கு அவர்களுக்கு பலனாக அளிக்கும் வகையில் செய்த அம்மா அவர்களுக்கு நன்றி. முதல் எங்களுக்கு ஒரு பழைய வெண்ணெய் பேக்கிங் மிஷின் கொடுத்துருங்க. அது நிமிஷத்துக்கு 24 பாக்கெட் மட்டும்தான் வரும். இப்போ அம்மாவோட தயவால் ஒரு 5 கோடி ரூபாய் விலையில் ஒரு பொது மிஷின் கொடுத்துருக்காங்க. இது ஜெர்மன்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா நிமிஷத்துக்கு 40 பாக்கெட்லேருந்து 120 பாக்கெட் வரைக்கும் எங்களுக்கு உற்பத்தியை அதிகப்படுத்தி கொடுக்குற அளவுக்கு ஒரு வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. உற்பத்தியும் அதிகமாகி சென்னை மற்றும் இதர நகரங்களுக்கு அனுப்புறதுக்கு எங்களுக்கு ரொம்ப வசதியாகவும் இதை ஏற்படுத்தி கொடுத்த அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். ஆவின் பணியாளர்கள் வாழ்க்கையில் முன்னேற செய்த மக்கள் முதல் அம்மா அவர்களுக்கு மிகுந்த நன்றியையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் எப்போ வெளியில் எங்கே வந்தாலும் ஆவின் ப்ராடக்ட்ஸ் தான் நிறைய யூஸ் பண்ணுறோம். ரொம்ப பிடிக்கும். குவாலிட்டியும் நல்லா இருக்குது, தரமாகவும் இருக்குது, விலையும் எக்கனாமிக்கலாக இருக்குது. ஆவின் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. எங்கே போனாலும் நாங்கள் ஆவின் எங்கே இருக்குது அது பார்லர் பார்த்து போயிட்டு வாங்குறது. ஸ்வீட்ஸ் எல்லாம் ரொம்ப, ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, குவாலிட்டியாகவும் இருக்குது, நல்லபடியாக இருக்குது. நாங்கள் வாங்கி சாப்பிட்றோம். ஆவின் பெஸ்ட்டு. நான் நெய் எப்போவுமே ஆவினில் தான் வாங்குறது. இது குவாலிட்டி நல்லாயிருக்கு, சர்வீஸும் நல்லாயிருக்கு, விலையெல்லாம் நார்மலாக இருக்குது. மற்ற வெளியில் விற்கிற ப்ராடக்ட்ஸை விட இந்த ஆவின் ப்ராடக்ட்ஸ் ஓகே, குவாலிட்டியாகவும் இருக்குது, சர்வீஸ் நல்லாவும் இருக்குது. எல்லாம் நல்லா தரமாக இருக்குது. நெய்யிலேருந்து ஈவன் ஐஸ்கிரீம் அஸ் வெல் அஸ் மில்க் ஷேக் எல்லாம் நல்லதாக இருக்குது. பொன்மன தலைவியின் பொற்கால திட்டங்களை விவரிக்கவும், புரட்சி தலைவியின் புதுமை திட்டங்களை எடுத்துரைக்கவும், வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளலாக விளங்கும் தர்ம தலைவியின் தன்னிகரற்ற திட்டங்களை விரிவாக விளக்கவும், விண்ணும் மண்ணும் போற்றும் மக்களின் முதல்வரின் வியத்தகு திட்டங்களை விளம்பவும் பல்லாயிரம் மணித்துளிகள் பல்லாண்டுகளுக்கு தேவை என்பதால் நானிலம் துதிக்கும் அம்மாவின் முன்னோடி திட்டங்களில் இடம்பெற்றுள்ள 2வது வெண்மை புரட்சி திட்டத்தின் மூலம் பால் உற்பத்தியை பெருக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள புதிய பால் பண்ணைகள், பால் பவுடர் தொழிற்சாலை, பால் பொருட்கள் தயாரிக்கும் பண்ணைகள், செயல்பாட்டில் உள்ள பால் பண்ணைகளின் உட்கட்டமைப்புகள் மேம்பாடு, தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையம், மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம், கிராம பால் கூட்டுறவு சங்கங்கள் ஆகியவற்றின் செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். அடுத்த மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.